அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 14 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: காலாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து அக்டோபர் 6ஆம் தேதி அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. விஜயதசமி நாளில் பள்ளிகளை திறந்து மாணவ சேர்க்கை நடத்த வேண்டும் எனவும், விடுமுறையாக இருந்தாலும் அக்டோபர் 2இல் மாணவ சேர்க்கை நடத்த வேண்டும் எனவும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளி கல்வித்துறை உத்தரவளித்துள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று தொடங்கி வைக்கப்பட்டு 27 மற்றும் 28 இன்று நாளை ஆகிய இரு தினங்களில் நடைபெறும் வேளாண் வணிக திருவிழா 2025 விழாவில் உழவர்கள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், மாணவர்கள், பொதுமக்கள் அனைவருமே பங்கேற்று பயன்பெற வேண்டும் என வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சரான பன்னீர்செல்வம் அழைப்பு விடுத்துள்ளார். மூன்றாவது அறிவிப்பு: காலாண்டு விடுமுறை, ஆயுத பூஜை, விஜயதசமி, காந்தி ஜெயந்தி மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு சனிக்கிழமையன்று 565 பேருந்துகளும், செப்டம்பர் 29 திங்கட்கிழமை 190 பேருந்துகளும் மற்றும் செப்டம்பர் 30 செவ்வாய்க்கிழமை அன்று 885 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. அதேபோல சென்னை கோயம்பேடிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு சனிக்கிழமையன்று 215 பேருந்துகளும், செப்டம்பர் 29ஆம் தேதி மற்றும் 30ஆம் தேதி ஆகிய நாட்களில் 185 பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களிலிருந்தும் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. மற்றும் பெங்களூர், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கு 300 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மாதவரத்திலிருந்து சனிக்கிழமை 145 பேருந்துகளும், செப்டம்பர் 29ஆம் தேதி மற்றும் 30ஆம் தேதி ஆகிய நாட்களில் 105 பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. மேலும் சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அக்டோபர் 4ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கிட திட்டமிடப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: நாளை 28ஆம் தேதியன்று நடக்கவுள்ள குரூப் 2 2A தேர்வை 5,53,000 பேர் எழுதுகிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் 1905 தேர்வு மையங்களில் குரூப் 2 2A தேர்வு நடைபெற உள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: காலாண்டு விடுமுறையில் தனியார் பள்ளிகள் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. பள்ளிகளுக்கு செப்டம்பர் 27 முதல் அக்டோபர் 5 வரை காலாண்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. காலாண்டு விடுமுறை முடிந்து அக்டோபர் 6ஆம் தேதி மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. விதிமுறைகளை மீறி சிறப்பு வகுப்புகள் நடத்தும் தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: மாணவர்களுக்கு 1500 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கும் தமிழ் மொழி இலக்கிய திறனறிவு தேர்வுக்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட் தேர்வுத்துறையால் இணையதளத்தில் tge.tn.government.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. ஹால் டிக்கெட்டுகளில் ஏதேனும் பிழைகள் இருப்பின் அதை சிறப்பு நிற மையினால் திருத்தி பள்ளி தலைமை ஆசிரியர் சான்றொப்பமிட வேண்டும் எனவும், இந்த தகவலை அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் தெரிவித்து உரிய முன்னேற்பாடுகளை அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டுக்கான திறனறிவு தேர்வானது வரும் அக்டோபர் 11ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஏழாவது அறிவிப்பு: மத்திய அரசு பணியாளர்கள் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் சேருவதற்கான A2 படிவத்தை நேரடியாக சமர்ப்பிக்கலாம் என மத்திய நிதி அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த விண்ணப்பங்களை துறை சார்ந்த அதிகாரிகள் மத்திய ஆவண பராமரிப்பு முகமைக்கு அனுப்பி வைத்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதியோ அல்லது அதற்கு பின்னரோ மத்திய அரசு சேவையில் புதிதாக சேர்ந்துள்ள ஊழியர்களுக்கு இந்த திட்டம் பொருந்தும் எனவும் நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஏற்கனவே மத்திய அரசு பணியில் உள்ள ஊழியர்கள் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றிக்கொள்ளவும் இந்த படிவம் வகை செய்கிறது. எட்டாவது அறிவிப்பு: மகளிர் உரிமை தொகை இன்னும் அதிக பேருக்கு கிடைக்கும் என்று துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை சென்றடைய
விதிகள் தளர்த்தப்பட்டுள்ளது எனவும் மகளிர் உரிமை தொகை அதிகம் பேருக்கு கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மகளிர் உரிமை தொகையை 90% மக்கள் மருத்துவத்திற்கு பயன்படுத்துகின்றனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 9வது அறிவிப்பு. கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக கோயில்களில் பணிபுரியும் 1500 தற்காலிக பணியாளர்கள் நிரந்தர பணியாளர்களாக மாற்றப்பட உள்ளனர் என்று இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரான P.K. சேகர்பாபு தெரிவித்துள்ளார். 10வது அறிவிப்பு. தமிழகத்தில் 850 டீசல் பேருந்துகள் 66 கோடி மதிப்பில் CNG பேருந்துகளாக மாற்றப்படுகிறது. இதற்கான ஒப்பந்த ஆணையை தனியார் நிறுவனத்திற்கு தமிழக அரசு வழங்கியுள்ளது. 11வது அறிவிப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பது என்னவென்றால் 25/9/2025 காலை மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய வளிமண்டல மேடுக்கு சுழற்சியின் காரணமாக அன்று மாலை 5:30 மணியளவில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியில் உருவாகியது. இது மேற்கு திசையில் நகர்ந்து 26ஆம் தேதி காலை 5:30 மணி அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது. இது மேலும் மேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் தெற்கு ஒரிசா, வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தெற்கு ஒரிசா, வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் வருகிற 27ஆம் தேதி காலை கரையை கடக்கக்கூடும். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று 27ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். பலத்த தரைக்காற்றானது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 12வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் 3 நாட்கள் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்ட சூரிய சக்தி நிறுவல் பயிற்சியானது வரும் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த பயிற்சி பற்றிய கூடுதல் விவரங்களை பெற விரும்புவோர்கள் EDITN என்ற வலைத்தளத்தில் தெரிந்து கொள்ளலாம். 13வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் 5 நாட்கள் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் திருமண புகைப்படம் மற்றும் வீடியோ எடிட்டிங் பயிற்சியானது வரும் 13/10/2025 முதல் 17/10/2025 வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. இப்பயிற்சி பற்றிய கூடுதல் விவரங்களை பெற விரும்புவோர் EDITN என்ற வலைத்தளத்தில் தெரிந்து கொள்ளலாம். கடைசியாக 14வது அறிவிப்பு. அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மாவட்ட அளவிலான மன்ற போட்டிக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி மாவட்ட அளவிலான மன்ற போட்டிகள் அக்டோபர் 7 முதல் 9ஆம் தேதி வரை நடத்தப்பட உள்ளன. அதில் வெற்றி பெற்றவர்களின் விவரங்களை அக்டோபர் 10ஆம் தேதிக்குள் எம்எஸ் தளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். போட்டிகளில் பங்கேற்கும் மாணவர்களின் பெற்றோரிடமும் இருந்து ஒப்புதல் கடிதம் கட்டாயம் பெற வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த 14 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.